ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் டிஇடி எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் தமிழ் வினாக்களில் 11ஆவது வகுப்பு 5வது இயல்லேருந்து நம்ம வந்து வீடியோ பார்க்க போகிறோம். சரியா? 12ஆம் வகுப்பு இயல் 5 ஒரு 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். முந்தின வீடியோக்களில் நம்ம வந்து 12ஆவது வகுப்பு முடிச்சிட்டோம். 11ஆவது வகுப்பில் 4 முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் 5 பார்க்க போகிறோம். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெஸ்ட் மாதிரி கொஷின் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரிம்மா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது? இந்த லெசன் வந்து என்ன அப்படின்னா, நமது ஆனந்தரங்கர் இருக்கார் இல்லையா, அவருடைய இது பற்றி தான். பழைய புத்தகங்களில் 9வது வகுப்பு புத்தகத்தில் இந்த ஆனந்தரங்கர் குறிப்பு இருந்தது. அது இப்போ 11வது வகுப்பு புக்கில் இருக்குது. சரியாம்மா? ஓகே, அதை பற்றி இருந்தால் அப்போ நாட்குறிப்பு டைரி எழுதுகிற பழக்கம் யார் காலத்தில் தடை செய்யப்பட்டிருந்தது? விடை பார்த்துடலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். சரியா? அதுவே வந்து பாபர் காலத்தில் இருந்தே நமது இந்த டைரி எழுதக்கூடிய பழக்கம் இருந்துள்ளது. பாபர் காலத்தில் இருந்தே இருந்துள்ளது. தடை செய்தவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப். சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர்? உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின், சரியா, நமது தமிழ் இந்த இந்தியா கிடையாது, உலகத்திலேயே யார் அப்படின்றத நம்ம வந்து வினா. டைரியம் அப்படிங்கக்கூடிய இந்த லத்தீன் மொழி சொல்லுல இருந்து வந்தது தான். சரியாமா? அதுதான் வந்து டைரியம் அப்படின்னா என்ன மொழிச்சொல்னு கேட்டாங்கன்னா லத்தீன் மொழிச்சொல். இப்போ உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா சாமுவேல் பெப்பிஸ். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 2ஆம் சார்லஸ் மன்னர் அவருடைய வரலாறு அந்த எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருப்பாருன்னா டைரியில குறிப்பிட்டு வச்சிருப்பாரு. சரியா? ஓகே, அதனால தான் ஆனந்தரங்கரை வந்து இந்தியாவின் பெப்பிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து நம்ம அந்த ஆனந்தரங்கர் அவர்களுடைய நாட்குறிப்புகளில் இடம்பெற்ற குறிப்புகள். பிரெஞ்சு ஆளுநர் யாரு? பிரெஞ்சு கப்பல் தளபதி யாரு? சென்னை கோட்டையை முற்றுகையிட்டது யாரு? புதுச்சேரி ஆளுநர். இது எல்லாமே வந்து நம்ம அவருடைய நாட்குறிப்புகளில் இடம்பெற்றது தான். சரியா? ஓகே, விடை பார்த்துடலாம். யாருன்னா பிரெஞ்சு ஆளுநர் பேர் என்னமா டூமாஸ். ஓகே, பிரெஞ்சு ஆளுநர் பேர் என்னன்னா டூமாஸ். ஏன் இவர் வந்து டூமாஸ் நம்ம குறிப்பிட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, நாணயத்தை அச்சிடக்கூடிய உரிமையை வாங்கினது யார் அப்படின்னா இந்த டூமாஸ் அவர்கள் தான். பிரெஞ்சு ஆளுநர் டூமாஸ் அவர்கள் நாணய அச்சடிப்பு முறையை வந்து பெர்மிஷன் வாங்கினார். எப்போ அப்படின்னா 10/9/1736. அதே மாதிரி பிரெஞ்சு கப்பல் தளபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபூர் தானே. சரியா? லெபூர் தோனே அப்படிங்கிறவர் வந்து பிரெஞ்சு கப்பல் தளபதி. இவருடைய சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா சென்னையை கைப்பற்றி இருப்பாரு. எந்த வருடம்? 1746. அடுத்தது சென்னை கோட்டையை முற்றுகையிட்டது யார் அப்படின்னா லல்லி அப்படிங்கக்கூடியவர் 1758. ஆனால் அவரால் வந்து ஜெயிக்க முடியல. மேஸ்தர் பிகா அப்படிங்கக்கூடியவர் தான் வந்து வெற்றி பெற்றிருப்பார். ஓகே, அப்புறம் மாதிரி புதுச்சேரி ஆளுநர் யாரு? துய்மா. ஓகே, இவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா தண்டனை வழங்கியிருப்பார். கடுமையான தண்டனை அவர் கொடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணியிருப்பாரு. சரியாம்மா? ஓகே, அடுத்த வினா போலாமா? புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பலில் பணியாற்றிய தமிழ் மாலுமி யாரு? அவருடைய நாட்குறிப்புகளில் இடம்பெற்றுள்ளது. இதுவே வந்து மாத்தியும் கேட்கலாம். தமிழ் மாலுமி பேரை குறிப்பிட்டு அவர் வந்து புதுச்சேரியில இருந்து மணிலாவுக்கு என்ன பயணம் செய்தார், என்ன பணியாக சென்றார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? மாலுமி அல்லது கணக்கர், மொழிபெயர்ப்பாளர், இந்த மாதிரி வினாக்கள் கேட்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா அழகப்பன் அவர்கள் புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பல்ல தமிழ் மாலுமியா பணியாற்றியுள்ளார். அடுத்த வினா பாலமா. ஒரு பணம் என்பது ஒரு பணம் அப்படின்னா ஆனந்தரங்கர் குறிப்பிடுவது 480 காசு, 60 காசு, 24 ரூபாய், 1/4 வராகும். விடை பார்த்துக்கலாம். 60 காசு தான் என்ன அப்படின்னா ஒரு பணம் அப்படிங்கிறது. நம்ம 100 காசுன்னு 100 பைசா சொல்லுவோம். இது வந்து 60 காசு. அடுத்த வினா பார்த்துடலாமா? ஆனந்தரங்கரை வந்து பாராட்டி இருக்கிறவங்க. சரியா? என்ன அப்படின்னா சித்திரகுப்தன் எழுதிய வரும் பதிவை போல நல்ல ஒரு பாஷையில அன்றாடம் விஸ்தாரமாக எழுதி வைத்துள்ளார் அப்படின்னு ஆனந்தரங்கரை வந்து பாராட்டியவர் யாரு? ஓவேசா, தோப்போமி, அன்வர்தீன் கான், வேவேசு. விடை பார்த்துலாம். விடை யார் அப்படின்னு சொன்னா நம்ம வேவேசு. சரியா? வேவேசு அவர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா சித்திரகுப்தன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஊவேசாவும் பாராட்டி இருப்பாரு. 2 பேர் தான் பாராட்டி இருப்பாங்க. இந்த ஆனந்தரங்கனுடைய நாட்குறிப்பு 25 ஆண்டு கால வரலாற்றை வந்து அவர் நாட்குறிப்பிலிருந்து தெரிஞ்சுக்கலாம்.
இந்தியாவினுடைய பெபிஸ் என்று அழைக்கப்படுபவரும் நமது அனந்தரங்கர் தான். சென்னை பெரம்பூரை சார்ந்தவர். இவருடைய தந்தை பேர் வந்து திருவேங்கடம். ஓகேவா? எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1709. ஓகே, அடுத்து வினா பாருங்கம்மா. நம்ம இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்று இலக்கியம். இது நம்ம ஆன்சர் பார்த்துருப்போம், தெரிஞ்சதுதான் டக்குன்னு. சீரா புராணம். சரியா? சீரா புராணம். ஆசிரியர் யாருமா? உமர் புலவர். அடுத்த வினா போகலாமா? நபிகள் நாயகத்திற்கு கொடுமைகள் செய்த மக்கள் யாரு? நபிகள் நாயகம் இருந்திருப்பாங்க ஒரு பகுதியில், அந்த பகுதி மக்கள் வந்து அவருக்கு நிறைய வந்து கொடுமைகள் செஞ்சிருப்பாங்க. அதனால அந்த பகுதியில இருந்து வேற பகுதிக்கு அவர் செல்வாரு. அதுதான் நம்ம வந்து பாடப்பகுதி. ஓகேவா? அப்போ அதுதான் நமக்கு வினாவில் எந்த பகுதி அப்படின்னு நமக்கு வினா. சரி, விடை பார்த்துடலாம். என்னமா? மக்கா நகரத்தின் குறைசி இன மக்கள். குறைசி இன மக்கள் எந்த நகரத்தில் இருக்காங்கன்னா மக்கா நகரத்தில். இதனால அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா மதீனா நகரத்திற்கு செல்வார். சரியா? யாரோடு அப்படின்னா அபூபக்கரோடு அவர் என்ன செய்வார்னா மதீனா நகரத்திற்கு செல்வார். அப்புறம் பாருங்க, வடவரை பொருவன மலிந்த மேனிலை கடலென ஒளித்தாவன கப்பலை போல. இதுல மேருமலை அப்படிங்கிறது வந்து எதனோடு ஒப்பிடப்பட்டுள்ளது? நபிகள் நாயகம் அவர்கள் வந்து குறிஞ்சி பகுதியையும் முல்லைன பகுதியையும் தாண்டி தான் எங்கே செஞ்சுருப்பாங்கன்னா இந்த மதீனா நகரத்துக்கு போயிருப்பாங்க. அப்போது அவர் வந்து வர்ணிச்சு பாடியிருப்பார். அதுதான் ஹஜ்ரத்து காண்டம் அப்படிங்கிறது. ஓகே, விடை பார்த்துடலாம். விடை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதீனா நகர மேன் மாடங்கள் வந்து மேருமலை மாதிரி உயரமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, அப்புறம் ஹஜ்ரத் என்ற அரபு சொல்லின் பொருள் என்ன? ஹஜ்ரத் அப்படின்னா அந்த சொல்லினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடம்பெயர்தல். புராணத்தில் உள்ள விருத்தப்பாக்கள், படலங்கள் மற்றும் காண்டங்களின் எண்ணிக்கை முறையே. அதாவது சீரா புராணம் எத்தனை காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது, அதில் எத்தனை படலங்கள் இருக்கு, எத்தனை விருத்தப்பாக்கள் இருக்கு, நம்ம வரிசையை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்காக தான் இந்த மாதிரி வினா. அப்போ விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரா புராணத்தில் 3 காண்டங்கள். சரியா? விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹஜ்ரத்து காண்டம். அதே மாதிரி 92 படலங்கள், 5027 விருத்தப்பாக்கள். பொதுவாக ஏதாவது ஒன்று மட்டும் கூட கேட்கலாம், இல்லை இந்த மாதிரியும் மாற்றி கேட்கலாம். ரிவர்ஸ்லையும் கேட்பாங்க. சரியா? காண்டங்கள், படலங்கள், விருத்தப்பாக்கள் என்னுடைய எண்ணிக்கைன்னு கேட்கலாம். ஸோ அந்த என்னங்கிறத தெரிஞ்சுட்டாங்க நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து வினா பாருங்க, ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பை ஏற்படுத்த முடியும். அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலேயே மதிப்பிட இயலாது என்றவர். ஒரு ஆசிரியர் அவரை பத்தி பாராட்டி இருக்கக்கூடியவர் யார்? விடை பார்த்தலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி ஆடம்ஸ். சரியா? ஹென்றி ஆடம்ஸ் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா அவர்களாலேயே மதிப்பிட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது போயிடலாம். தென்திரை ஆரமும் பூணுஞ்சிந்தலால் விண்டு பற்பல மொழி விளம்பலால் இந்த பாடல் வரிகள் குறிப்பிடுவது. இதுவுமே வந்து நமது சீரா புராணத்துல இருக்கிறது தான். இந்த பாடல் வரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தென்திரை ஆரமும் பூணுஞ்சிந்தலால் விண்டு பற்பல மொழி விளம்பலால். ஸோ அப்போ இதுல அந்த பற்பல மொழி அப்படிங்கிறதுனால நாம் வந்து இது எளிதில் தெரிஞ்சுக்குவோம். என்ன? அலைகடலானது பல்வேறு முத்துக்களையும் அணைகளையும் வழங்குவது போல மக்கள் வந்து என்ன செய்யறாங்களாமா பல்வேறு மொழிகளை பேசுகின்றனர். இதுதான் அதனுடைய பொருள். சரி, அடுத்த வினா போலாமா? சரியான கூற்றினை கண்டறிக. ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. உமர் புலவர் அவரை பற்றிய கூற்று. இதுல 1 மட்டும் வந்து என்னது தவறானது நம்ம கண்டுபிடிக்கணும். உமர் புலவர் எட்டயபுரத்தினுடைய அரசவை புலவர், கடிகமுத்து புலவர் உமர் புலவரின் மாணவர், வள்ளல் சீதகாதி, அபுல்காசிம் மரைக்காயர் ஆகியோர் உமர் புலவரை ஆதரித்தனர். சின்ன சீரா என்பது சீரா புராணத்தின் தொடர் நூல். விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேம்மா. விடை பார்த்துடலாம். விடை என்ன? அந்த உமர் புலவர் வந்து எட்டயபுர அரசவை புலவர் தான். ஆனா உமர் புலவர் தான் வந்து என்னது கடிகமுத்து புலவரினுடைய மாணவர். சரியா? கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க. உமர் புலவர் தான் கடிகமுத்து புலவரினுடைய மாணவர். நமக்கு மாத்தி கொடுத்துருக்கு. அவரை ஆதரித்தவர் 2 பேர், வள்ளல் சீதகாதி, அபுல்காசிம் மரைக்காயர். சின்ன சீரா என்பது சீரா புராணத்தினுடைய தொடர் நூல் தான். ஆனா எழுதினது யாரு? பாலு அகமது மரைக்காயர் அப்படிங்கிறவர். ஏன்னா சீரா புராணம் அது முடிகிறதுக்குள்ளேயே உமர் புலவர் மறைந்தார் அப்படிங்கிறதுனால அதை எழுதியிருப்பார். சரியாமா? அப்போ 1, 3, 4 சரி, 2வது மட்டும் தவறு. அடுத்த பாருங்க, பெருங்கடல் முகந்த இருங்கிலை கொன்மு. இங்கு வந்து கொன்மு என்பதன் பொருள் என்ன?
அகநானூறு வீரை வெளியந்தித்தனார் அவர் எழுதியது. இந்த பாடல் வரிகள் எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா வீரை வெளியந்தித்தனார். ஆசிரியர் நூல் என்னதுன்னு கேட்டாங்கன்னா அகநானூறு. பொருள் கேட்டிருக்காங்க கொன்மு. இதனுடைய பொருள் என்னமா மேகம். அடுத்த வினா பாருங்க. ஒளிந்த ஆயமுடு காண்தகை இயலி தழலை வாங்கியும் தட்டை ஓப்பியும். இதில் குறிப்பிடப்பட்டுள்ள கருவிகள் இதெல்லாம் 2 கருவிகள் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். பாடல் பொருள் தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. என்னன்னு பார்த்துடலாமா. இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தழலை மற்றும் தட்டை இந்த 2 தான் வந்து அந்த காட்டில் நின்று மற்ற புறவைகள் எல்லாம் விரட்டுவதற்காக அடிக்கக்கூடிய 2 கருவிகள். சரியா. அடுத்த வினா போகலாம். அகநானூற்று பாடலில் 4, 14, 24, 34 4 அப்படிங்கக்கூடிய வரிசையில் ஒவ்வொன்றுமே அகநானூறு. அதில் வந்து ஒவ்வொரு திணையை பற்றியும் இருக்கும். சரியா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அந்த ஒவ்வொன்றில் இருக்கக்கூடிய திணையை பற்றியும் நமக்கு வந்து குறிப்பிட்டிருக்கும். பாடல் இருக்கும். அதில் ஒரு ஒழுங்கு இருக்கும். அப்போது அந்த ஒழுங்கில் 4, 14, 24 4 நாளாக முடியுது. இந்த மாதிரி முடிகிறது என்ன திணை பாடல்கள்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இதில் எந்த திணை பாடல்கள்? அப்போ விடை பார்த்துடலாம். மருத திணை பாடல்கள். சரியாமா. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. 4, 14 வந்தால் மருதம். 4 வார்த்தை இருக்கும். ம, ரு, த, இம். சரியா. வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை. இப்போ குறிஞ்சியும் அப்படிதான் இருக்குது. 4 தான் இருக்குது. ஆனால் மருத இம்னு முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 4. இதில் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சரு கீழே அந்த ஒரு டேபிளே கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு வினா எதிர்பார்க்கலாம். பாலைனா 1, 3, 5, 7 ஒற்றைப்படை என்ன வரும் பாலை. குறிஞ்சி வந்து 2, 8, 12, 18. சரியா. எப்படி வருது பார்த்தீங்களா. 2, 8 அப்புறம் 12, 18 2ம் 8ம் தான் குறிஞ்சிக்கு. முல்லைக்கு 4, மருதத்துக்கு 6, மருதத்தில் 6 ஓடும். நெய்தல் வந்து 0. சரியா. பாலை ஒற்றைப்படையாக வரும். குறிஞ்சி 2, 8ன்னு இருக்கும். மருதத்தில் 4, 4 போகும். முல்லையில் 4, 4 போகும். மருதத்தில் 6 வரும். நெய்தலில் 0. அடுத்தது போகலாம். நாவாய் பம்பை என்பது எதை குறிக்கிறது? நாவாய் பம்பை. நம்ம நாவாய் அப்படின்னாலே வந்து என்னது கப்பல் அப்படி அந்த கடல் அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ அப்போ நெய்தல் தான். நெய்தல் இல்லை பறை. இப்போ ஒவ்வொன்றுக்குமே வந்து பறை வந்து அங்கேயே கொடுத்துருக்கும். அந்த வார்த்தையிலேயே பறை அப்படின்னு முடியும். தொண்டக பறை, ஏறுகோட் பறை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால இது பறை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இது மட்டும் புதுசாக இருக்குது. நாவாய் பம்பை அப்படிங்கிறது. அதனால இந்த கொஸ்டினை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வினா எடுத்திருக்கோம். அடுத்த வினா பாருங்க. பெருஞ்சை ஆடவர் கழித்து எரிவாளின் நளிப்பன விளங்கும். இதுல எரிவாள் அப்படிங்கக்கூடிய சொல்லினுடைய இலக்கண குறிப்பு. எரிவாள் ஈஸியா நம்ம பார்த்துடலாம். எரிவாள், எரியும் வாள், எரிகின்ற வாள் அப்படின்னு காலம் வந்து இருக்கு, தொக்கி இருக்கு. அதனால வினைத்தொகை. அடுத்த வினா பார்த்துடலாமா. 6 பெரும்பொழுதுகளும் கொண்ட திணை. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெரும்பொழுது இருக்கும் இல்லையா. ஆனால் 6 பெரும்பொழுதுகளும் 2 திணைக்கு வந்து சேர்ந்து வரும். அது என்ன திணைன்றதான் நமக்கு வினா. விடை பார்த்துடலாமா. விடை என்னதுமா மருதம், நெய்தல். நல்லா பார்த்துக்கோங்க. மருதம், நெய்தல் அடுத்தடுத்த திணைகள் தான். மருதம், நெய்தல் 2 பேருக்கும் 6 பெரும்பொழுதுகளும் வரும். அடுத்தது பா ஏற்றுவதற்குரிய எளிய வடிவமாக நம்ம எந்த பாவை வந்து கருதுறோம். 10th வரைக்கும் வந்து ஒவ்வொரு பா அதனுடைய ஓசை என்ன, எத்தனை அடியில் வரும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம படிச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக 11th 12th கொடுத்துருக்காங்க. சரியா. அதில் பா ஏற்றுவதற்குரிய எளிய வடிவம் என்ன? இதிலே நம்ம தெரியும் ஆசிரியப்பா. சரியா. ஆசிரியப்பா. அடுத்த வினா போடலாமா. தவறான கூற்றை கண்டறி. ஆசிரியப்பாவோடு தொடர்புடைய கூற்று என்ன? விடை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரமாகவே ஆன்சர் பார்த்துருப்பீங்க. என்னது அப்படின்னு சொன்னாமா ஈரடி சிற்றலையாக வரும். இல்லை ஈரடி இல்லை 3 அடி சிற்றலையாக வரும். சரியா. 3 அடி இருக்கும். அடுத்தது பாருங்க. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பிலிருந்து பொருந்தாததை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது புத்தக வினாதான். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஆண்டு, திங்கள், நாள், கிழமை, நேரம், நிகழ்வும் இதெல்லாம் குறிப்பிடாமல் எழுதியிருக்காரா. அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டின் தமிழ் சமூகத்தை படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளது. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு 8 திங்கள் தேவைப்பட்டன. இதில் எதெல்லாம் சரி எது தவறுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும்.
ஓகே, விடை பார்த்துடலாம். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன தான். ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டுக்கும் தேதிகளை குறிப்பிட்டு தான் எழுதியிருக்காரு. அப்போ வந்து தவறு. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டின் தமிழ் சமூகத்தை படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளது. ஆமா, எல்லாமே அவர் குறிச்சு வச்சிருப்பாரு. சரியா, அங்க சண்டை போட்டது, அப்புறம் வணிக செய்திகள் பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா வணிக செய்திகளாக தான் இருந்திருக்கும். ஆனா 8 திங்கள் அந்த கப்பல் அடையிறதுக்கு 8 திங்கள் ஆனது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, சரியா, அது தவறு. 6 திங்கள் ஆனது. அப்போ விடை என்னன்னா 2ம் 4ம் தான் தவறு. எப்ப இறந்தார் பார்த்தீங்கன்னா 1761. சரியா, அவர் பிறந்தது 1709, இறப்பு 1761. இந்தியாவின் பெப்பிஸ் அப்படின்னு அழைக்கப்படுபவர். டைரிங்க கூடியது லத்தீன் மொழி சொல்ல இருந்து வந்தது. ஓகே, ஆனந்தரங்கருக்கு தொடர்பில்லாத குறிப்பு எது? இதுல அவர் தொடர்பில்லாத ஒரு வார்த்தை இருக்குது, என்ன அப்படிங்கிறது அவருக்கு கொடுத்த பேர் அல்லது பட்டம். சரி, இதுல நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துட்டோம். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை அப்படின்றது யாரை பார்த்தோம்? நம்ம அவரை பார்த்துட்டோம் இல்லையா, பெப்பிஸ் அவரை பார்த்துட்டோம். அதனால அதுதான் நமக்கு எப்படி இருக்கும்னா வேற. ஆனந்தரங்கர் மொழிபெயர்ப்பாளராக வேலை செஞ்சிருப்பாரு. சரியா, அதுக்கப்புறமா யாருக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்தார் அப்படின்னு சொன்னா துக்ளப் அப்படிங்கிறவருக்கு. ஓகேவா, அவர் என்ன செஞ்சிருப்பாரு, மொழிபெயர்ப்பாளராக செயல்பட்டு இருப்பாரு. ஓகே, அடுத்தது இந்தியாவினுடைய பெப்பிஸ் என்று அழைக்கப்படுகிறாரு. ஆமா, தலைமை துவிபாஷியாகவும் செயல்பட்டிருப்பாரு. சரியா, பிரெஞ்சு ஆளுநர் துப்ளேக்கு மொழிபெயர்ப்பாளராக செயல்பட்டிருக்காரு. இந்தியாவின் பெப்பிஸ் என அழைக்கப்படுகிறார். தலைமை துவிபாஷியா செயல்பட்டிருக்காரு. ஆனா உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை இல்லை. ஏன் அப்படின்னா அது சாமுவேல் பெப்பிஸ். 2ஆம் சார்லஸ் மன்னருக்கு வேலை செஞ்சவர் யாருன்னா சார்லஸ் பெப்பிஸ். அவர் தான் உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறாரு. அப்போ இதுல நமக்கு விடை என்ன அப்படின்னா அந்த லாஸ்ட் ஒன்று தான். சரியாமா? ஓகே, இதே மாதிரி வாஸ்கோட காமா என்ன செஞ்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு கடல் வழி வந்தவர். அதையும் டைரியில குறிச்சிருக்கிறாங்க. நம்ம இவர் இல்லை, இன்னொருத்தர். யார் அப்படின்னா ஆழ்வாரோ வெஸ்லோ அப்படிங்கிறவர். ஓகேவா, சரி. அடுத்தது இலக்கண குறிப்பு பாருங்க. உருபகை, இடன் ஆகிய சொற்களின் இலக்கண குறிப்பு. உருபகை, அப்புறமா இடன். உருபகை அப்படின்னா உரிச்சொல் தொடர். சால, உரு, தவ, நனி, கூர், களி இப்படியெல்லாம் வந்தால் அது உரிச்சொல் தொடர். இடம் அப்படிங்கிறது தான் இடன்னு வந்திருக்கு, அதனால அது ஈற்றுப்போலி. அடுத்த வினா பார்த்துடலாமா? சரியானதை தேர்ந்தெடுக்க பொருள் கண்டுபிடிக்கணும். வரைனா என்ன, வதுவைனா என்ன, வாரணம்னா என்ன, புடவினா என்ன. ஸோ இதில் எது சரி எது தவறுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. பொருள் தான். சரியாமா? வரைனா என்ன, வதுவை, வாரணம், புடவி. விடை பார்த்துடலாமா? விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரைனா மாலை தான், வதுவைனா திருமணம் தான், வாரணம் அப்படின்னா யானை தான், புடவினா கடல் கிடையாது, அது உலகத்தை குறிக்கிறது. சரியா, புடவினா கடல் கொடுத்துருக்காங்க, தவறு உலகம். சரி, அடுத்த வினா பார்ப்போமா? சிறைப்புறம் நின்ற தலைவனுக்கு தோழி கூறியதில் எப்பொருள் வெளிப்படுகிறது? இது நம்ம அகநானூறுல இருக்கிறது. உள்ளுரை அல்லது உள்ளுரை பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், இறைச்சி பொருள். அப்போ பெரும்பாலான அகநூல்கள் அப்படின்னாலே நமக்கு என்னதான் இருக்கும், இறைச்சி தான் இருக்கும். ஸோ கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். அடுத்தது பாருங்க, நேரம் ஆசிரியத்தலை எனப்படுவது. அந்த நேர் தேமா, நிறை, நேர் புளிமா அப்படி பிரிச்சு எழுதுவோம்ல, ஸோ அந்த வினாதான். காய் முன் என்ன வரணும் அப்படின்னு சொன்னா நேர் வருமா அல்லது மாமுன் நேர் வரணும். சரியா, மா அப்படின்னா தேமா, புளிமா இந்த ரெண்டும், அதுக்கப்புறமா என்ன வரும்னா நேர் வரணும். அப்படி வந்தா அது நேருண்டாசிரியத்தலை. அப்புறம் ஆனந்தரங்கரை பரங்கிப்பேட்டை நெசவு சாலை கிடங்கு தலைவராக நியமித்தவர். அவர் நெசவு சாலையில வேலை செஞ்சிருப்பாரு. அப்புறம் சாயம் துவைக்கும் கிடங்குக்கும் தலைவராக இருந்திருப்பாரு. சரியா, இதை இவருக்கு அந்த பணியை நியமிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மேலதிகாரி அலனுவார் அப்படிங்கிறவர். இது யார் அப்படின்னா பிரெஞ்சு மேலதிகாரி. சரியாமா? ஓகே, லாஸ்ட் வினா பார்த்துடலாம். அகநானூற்று பாடல்களை பாடிய புலவர்களினுடைய எண்ணிக்கை. அகநானூற்று பாடிய புலவர்களினுடைய எண்ணிக்கை 145.
தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பார்க்காம இடையில ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் பார்க்கணும்னு சொன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கொஷின்ஸ் நான் வந்து யாருமே ஒரு லைக் கூட கிடைக்கல, வியூஸ் போகல அப்படிங்கிறதுனால தான் கண்டினியூஸாக என்னால் போடவே முடியல வீடியோஸை. ஒரு லைக் கொடுங்க, அது வந்து எனக்கும் அது உந்துதலாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நீங்கள் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். சரியா?